ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الحلال بين والحرام بين وما بينهما مشتبهات. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த மஸ்ஜிதில், இந்த மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பானவர்களே, கடந்த ஒரு வாரமாக, ஏறத்தாழ 9 நாட்களாக பிரான்சிலே மார்க்க சொற்பொழிவுகள் ஆற்றி வரக்கூடிய வரிசையில் இன்றைய தினம் இந்த மஸ்ஜிதுல் இஹ்சான் ஜமாத்தார்களோடு உங்களை சந்திக்கிற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எனினும் சற்று உடல் நலமும் குரல் வளமும் ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையில் கொஞ்ச நேரம் மாத்திரம் உங்க கூட இன்ஷா அல்லாஹ் நான் பேசி நிறைவுபடுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் நல்ல உடல் நலத்தோடு பெரிதொரு வாய்ப்பு வருகிற போது நீண்ட நேரம் உரையாற்றுவேன் என்கிற செய்தியை சொல்லி தொடங்குகிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதுவெல்லாம் அசிங்கமானது. அல்லாஹ் எதையெல்லாம் அனுமதித்தானோ அவைகள் அழகானது. சுருக்கமா சொல்லலாம், ஹலால் எல்லாம் அழகானவை, நல்லவை. ஹராம் எல்லாம் அசிங்கமானவை, கெட்டவை. அந்த ஹராமுக்கு நீங்க எவ்வளவு பூசி மொழுகி முலாம் பூசி அதை கவர்ச்சியா எப்படி கொண்டு வந்து காட்டினாலும் ஹராமு தான். அது கியாமத்து வரை அசிங்கம் தான். நம்மை விட ஒரு பொருட்களினுடைய நன்மை தீமைகளை அறிந்தவன் ரப்புல் ஆலமீன். அவன் தான் படைத்தான், அவன் தான் உருவாக்கினான். ஒரு பொருள் எப்படியெல்லாம் வருங்காலத்தில் இருக்கும், எப்படி மாறும் என்பதையெல்லாம் தெரிந்து வைத்தவன் அவன். خلق فسوى, படைத்து செம்மைப்படுத்தினான் என்பதை விட قدر فهدى, ஒவ்வொரு பொருளுக்குமான அளவு நிர்ணயம், அதனுடைய நேர் வழி எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். முஸ்லிம்கள்கிட்ட உரத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, காலங்கள் மாறலாம், நாம் வாழ்கிற இடங்கள் மாறலாம், நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கூட மாறலாம். என்ன நடந்தாலும் கியாமத்து நாள் வரைக்கும் குர்ஆனில் எது ஹலாலோ
அது அனைத்தும் அழகானது. அல்லாஹ் எதையெல்லாம் மார்க்கத்தில் தடுத்திருக்கிறானோ அந்த அத்தனையும் அசிங்கமானது, மோசமானது. ரொம்ப லோ இதுல பேசுறதுனாலும் பேசலாம், கேடுகிட்ட. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வந்து என்ன செய்வார்கள் அப்படிங்கிறத பத்தி குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது. யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயித். நல்லவைகளை எல்லாம் அவர்கள் ஹலாலாக்கி வைப்பார்கள். யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயித். அசிங்கமானவைகளை எல்லாம் அவர் ஹராமாக்கி விடுவார். முதல்ல இந்த கான்செப்ட்ல உறுதியா இருக்கணும். என் ரப்பு தடுத்ததெல்லாம் அசிங்கம்தான், என் ரப்பு அனுமதிச்சதெல்லாம் அழகானதான். நீங்க இந்தியாவில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புகளோடு அநேகமா தொடர்புல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெருநாள் அன்னைக்கு, அதுக்கு முதல் நாளும் மறுநாளும் குடும்பத்தோட ஃபேமிலியோட தற்கொலை. பார்த்தீங்களா, செய்தி வந்துதான். கணவன் மனைவி 2 குழந்தை ஒன்னா கார்ல வந்துட்டு குடும்பத்தோட தற்கொலை. என்னன்னா, வட்டிக்கு வாங்கிய கடன் ரொம்ப பெருகி அதை கட்ட முடியாம, அந்த வட்டியும் செலுத்த முடியாம, வேற வழி தெரியாம. நான் சொன்னது எத்தனையோ வருஷமெல்லாம் இல்லை, இப்போ 2 days பிஃபோர். அன்பானவர்களே, ஒரு குடும்பமே வட்டியினால் அழிந்து போய், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு திருநெல்வேலி. ஒரு குடும்பத்தில் 6-7 பேர் எல்லாரும் தற்கொலை. நான் சொல்ல வர்றது, அந்த ஜனாசாவுடைய வீட்டில் போய் நின்று குடும்பத்தோட ஒன்னா எல்லா ஜனாசாவையும் எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த இடத்துல நின்று நான் பேசணும். அந்த இடத்துல நின்று நாம பேசணும். ஏன்னா எங்கள் ரப்பு இதை தடுத்திருக்கிறான். எங்கள் ரப்பு இதை விட்டும் எங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறான். இந்த மோசமான அவலம் எங்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குடிச்சிட்டு ஃபுல்லா போதை நில தடுமாறி தள்ளாடி போய் சாக்கடையில் விழுந்துருப்பான். அவன் சாக்கடையில் படுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா தலைகீழ படுத்துருவான். நாய் நதியெல்லாம் அந்த பக்கம் போகும், உடம்பு மோசமா இருக்கும். பப்ளிக் நடந்து போறவங்க கூட இதுவரையும் போயிட்டு இப்படி போயிடுவாங்க. அது அவ்வளோ மோசமா படுத்திருப்பான். அந்த இடத்துல நின்று சொல்லுங்க, எங்கள் ரப்பு இதை தடுத்திருக்கிறான். எங்கள் ரப்பு இப்படிப்பட்ட அவலம் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் வந்துவிடக்கூடாது என்று தடுத்திருக்கிறார். நான் சொல்ல வர்றது, ஒரு மதுவோ, ஒரு வட்டியோ, ஒரு விபச்சாரமோ, ஒரு கொலை கொள்ளையோ, ஒரு திருட்டோ, ஒரு பெற்றோர் நோவினையோ, இந்த அத்தனையும் மார்க்கம் தடுத்த அத்தனையும் உலகத்தில் மிக மோசமான அசிங்கம். அல்லாஹ் அனுமதித்தவைகள் மாத்திரம்தான் அழகானவைகள் என்று தெரிய வேண்டும். நான் இதுல மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட எல்லாத்தையும் பேசல, ஏதாவது 1-2 மட்டும். இன்னைக்கு பரவலாக இன்னைக்கு ஒரு வேலை நடக்குது உலகத்துல. என்ன தெரியுமா? பெரிய பாவத்தை எல்லாம் சின்னதாக்குற வேலை நடக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வட்டி எவ்வளவு பெரிய பாவம், இன்னைக்கு அப்படி இல்லை. சாதாரணமா சொல்றோம், அங்க வாங்கியாச்சு, இங்க கொடுத்தாச்சு, இவ்வளோ. யாரு பிசினஸ் அதெல்லாம் இல்லாம எல்லாம் பண்ண முடியாதுங்க. அதுல சாதாரணமா சொல்றோம், ஒரு பாவத்தை நியாயப்படுத்துறோம். மதுவோ, வட்டியோ, விபச்சாரமோ, தவறான தொடர்போ, இது எல்லாமே இன்னைக்கு சன்னமாயிடுச்சு, லேசாயிடுச்சு, மலிந்து விட்டது. இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய பெரிய சவால் என்னன்னா, இந்த பாவங்கள் லேசாக்கப்படுகிறது. இது ரொம்ப ஆபத்து.
பாவங்கள் லேசாக்கப்படுவதற்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலை ரெண்டு முக்கியமான காரணம். சர்வதேச அளவில், நான் எங்க பிரான்சுக்கு மாத்திரம் சொல்லல, சர்வதேச அளவில் ரெண்டு காரணம். ஒண்ணு, காசு பணம் எல்லாரிடத்திலையும் பெருகி இருக்கிறது. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுற சூழல் இன்னைக்கு அந்த கட்டத்தை மிடில் குடும்பங்கள் தாண்டிடுச்சு. காசு, கருவிகளில் கண்டுபிடிப்பு, இதெல்லாம் குறிப்பாக ஆன்லைன் கருவிகளின் வருகையும் கண்டுபிடிப்பும் ஒண்ணு, காசு பணங்களின் பெருக்கம் ஒண்ணு. இது ஏற்படுத்திய விளைவு என்ன தெரியுமா? எல்லா பாவமும் லேசாகிவிட்டது. முதல்ல எல்லாம் ஒருத்தர் ஒரு தப்பு பண்றதுன்னா ஊரை விட்டு வெளியே போகணும், ரொம்ப தூரம் போகணும், யாருக்கும் தெரியாம நடக்கணும், ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஊருக்கு தெரிஞ்ச அசிங்கம். இன்னைக்கு வீட்டுக்குள்ள அவன் ரூம்ல உட்கார்ந்து இதை வைத்துக் கொண்டு எல்லா தவறையும் அவன் பண்ண முடியும். கருவிகள் பெருக பெருக பாவ செயல்கள் பாரமாக இல்லை, அவைகள் குறைந்திருக்கிறது. நான் இந்தியாவில் சொல்றேன், சென்னையில பையன் அங்க, அவன் அங்க மாப்பிள்ளை பையன், என்ன கல்யாணம்ட்டு வர்ற, எங்க பொண்ணு இட்டாலி. இது ஏற்கனவே சொந்தமா இல்லை, இந்த கான்டாக்ட் ஆகிற பழகி, இன்ஸ்டால பழகணும், ஃபேஸ்புக்ல பழகணும், இப்படி பழகணும். பொண்ணு பிலிப்பைன்ஸ், பையன் ட்ரிப்ளிகன். அவன் சென்னையில் இருக்கிறான், ட்ரிப்ளிகன்ல பிலிப்பைன்ஸ்ல கட்டிட்டு வர. என்னடா பழக்கம்? ஒரு நேரத்தில் ஒரு தவறு செய்வதற்கு மிஞ்சி போனா அந்த தெருவில் உள்ள ஏதாவது ஒரு பொண்ணை பின்னாடியே சுத்துவான். அவன் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணை பின்னாடியே சுத்துவான். ஒரு ஊருக்குள் இருந்த வரையறையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலக அளவில் எல்லா குற்றமும் லேசாக்கி இருக்கிறது. ரொம்ப வருத்தத்தோடு எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதுதான். அத்தனை குற்றங்களும் அதனுடைய கனம் வெயிட் போயிடுச்சு, வெயிட்லெஸ் ஆயிடுச்சு பாவங்கள் எல்லாம். இந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய கடமை, மார்க்கம் எதை தடுத்ததோ கியாமத்து வரைக்கும், நாம் வாழுகிற வரைக்கும் அது தடைதான். ஒருபோதும் அந்த அசிங்கத்தை அழகாக்க கூடாது. அல்லாஹ் அனுமதித்தவைகள் மாத்திரம்தான் அது ஹலால், அது அனுமதிக்கப்பட்டது. ஏன் அல்லாஹ் இதையெல்லாம் ஹராமாக்கினா என்பதற்கான காரணம் சமயங்களில் நமக்கு புலப்படாமல் கூட இருக்கலாம். காரண காரியம் தெரிந்துதான் என்று அவசியம் இல்லை, ரப்புக்கு தெரியும். அந்த வரிசையில ஒண்ணு ரொம்ப மோசமானது வட்டி. இன்னைக்கு எல்லாம், அதாவது பாவங்கள்ல வட்டி நம்ம மேல படுற மாதிரி வேற பாவம் எல்லாம் படல, எல்லாத்தையும் பட்டுருச்சு. சில பேர் எல்லாம் மது குடிக்க மாட்டாங்க, விபச்சார பக்கம் எல்லாம் போக மாட்டாங்க, அவங்கெல்லாம் கூட வட்டியோட வாசம் அவங்க மேல அடிச்சிருக்கு, வட்டியுடைய தூசு அவங்க மேல பட்டுருது. ஒரு கட்டத்தில் இது ஒண்ணும் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அன்பானவர்களே, குர்ஆன்ல நான் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லணும். அல்லாஹ் எச்சரிக்கை எல்லாம் கொடுப்பான், திருத்தறதுக்கு பார்ப்பான். ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும்னா, ஷைத்தான் அந்த செயலை அழகாக்கி காட்டிடுவான். நீ பண்றதுதான் சரி, ஸய்யன லஹும் ஷைத்தானு அஅமாலஹும், நீ பண்றதுதான் சரி. இது அல்லாஹ்வுடைய தண்டனை. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பேசி பாருங்க, வட்டியை நியாயப்படுத்துவான். அதெல்லாம் இல்லாம எங்க பிசினஸ் பண்ண முடியும், அதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் வாங்கிக்கலாம், கொடுத்துக்கலாம். இதெல்லாம் இது ஃபிரௌன் போன்றவர்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய தண்டனை என்ன தெரியுமா? ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி ஃபரஆஹு ஹஸனா. குர்ஆன்ல வர்ற வார்த்தை இது. அவன் கெட்ட செயலை அவனுக்கு அழகாக காட்டப்படும். காட்டப்பட்ட உடனே என்ன ஆயிரும்? ஃபரஆஹு ஹஸனா, அருமையானது அப்படின்னு அவன் பார்க்க ஆரம்பிச்சிருவான். நடந்தது என்ன தெரியுமா? கெட்ட செயல். நஜீஸை எடுத்து தங்க முலாமெல்லாம் பூசி அப்படி அழகா கொண்டு வந்து வச்சாச்சு. ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி,
அவனுடைய கெட்ட செயலை அவனுக்கு அழகாக காட்டப்பட்டது. இது சில தீயவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை. அதில் அடிப்படையில தான் வட்டிய இன்னைக்கு நிறைய வட்டி. நான் ஒரு 3-4 வசனம் மாத்திரம் உங்க காதுக்கு கொடுக்குறேன். குரான்ல வந்திருக்கிறத மட்டும் யோசிப்போங்க. 1, திரும்ப திரும்ப பன்மடங்கா வட்டியை சாப்பிடாதீங்க. லா தஅகுலு ரிபா அத்அஃபன் முதஅஃபா. 1, வட்டியை சாப்பிட்டவன், வாங்கினவன், கொடுத்தவன், உதவனவன், எழுதினவன், போனவன், வந்தவன், அதுவும் அந்த துறையோட சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். மறுமையில எந்திரிக்கிறப்ப பேய் பிடிச்ச மாதிரி எந்திரிப்பான். எல்லாரும் எந்திரிக்கிறது வேற, இவன் சைத்தான் பிடிக்கிற மாதிரி எந்திரிக்கிறது வேற. யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். இது 2. 3வது வட்டி மாத்திரம் அல்லாஹ் சொல்றது. வதரு மா பக்கிய மினர் ரிபா. அல்லாஹ் பயந்துங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா. இதுவரைக்கும் உள்ளது போகட்டும், மிச்சம் உள்ள வட்டியவாவது விட்டுருங்க. 3rd ஸ்டெப் அல்லாஹ் சொல்றது. லாஸ்ட் 4th என்ன சொல்ற தெரியுமா? அழிச்சே தீருவோம். அல்லாஹ் அழிச்சே தீருவான்னு சபதம் பண்ணிட்டா அதுக்கப்புறமெல்லாம் யாரும் காப்பாற்ற முடியாது. நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஒன்று டைரக்டா உங்களை தாக்கும், இல்லை உங்க ஃபேமிலியை தாக்கும், இல்லை உங்க சந்ததியை தாக்கும். சும்மாவெல்லாம் விடாது. எம்ஹக்குல்லாஹு ரிபா 4 ஸ்டெப் ஆச்சு. 5வது ஒரு ஸ்டெப். இதான் ரொம்ப ஆபத்தானது. அல்லாஹ் சொல்றதில்ல. அல்லாஹ் சொல்றதுலயே ரொம்ப ஆபத்து. என்னன்னா ஃபைலம் தஃஅலு, உங்களால வட்டியை விட முடியல, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி. வாங்க, அல்லாஹ் ரசூலோட போர் செய்யறதுக்கு வாங்க, வா சண்டைக்கு வா. அதாவது உலகத்துல எந்த பாவத்துக்கும் நீ எங்கூட ஃபைட் பண்ண வான்னு அல்லாஹ் கூப்பிட்டதில்லை. திஸ் எக்ஸப்ட் திஸ் ஒன், வட்டி மாத்திரம். இது ரொம்ப கடுமையான வசனம். மதீனாவில் ஒரு பெரிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி மாதிரி உலகத்தில் பெரிய ஆலிம் அந்த காலத்தில், அவங்க வாழ்ற காலத்தில் கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஸ்டூடெண்ட். மஸ்ஜிது நபவியில் பாடம் நடத்துவாங்க. மதீனால மாலிக் இமாம் இருந்தால் வேற யாரும் ஃபத்வா கொடுக்கக்கூடாது. இப்படி ஒரு அபாரமான கல்வியாளர். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டார். வந்தாரு, ஏதோ மசாயில் கனவு சம்பந்தமா கேட்க வந்தார். ஒரு சத்தியம் பண்ணிட்டேன், அந்த சத்தியத்துக்கு என்ன பரிகாரம் வந்தார். மல்லிகமாம் கேட்டாங்க, என்ன சத்தியம்? இல்லை, நான் படுத்திருக்கேன், ரொம்ப மோசமான ஒரு குடிகாரன். இந்த குடிகாரன் குடிச்சு போதை ஏறிட்டு என்னென்ன உளறான். அவன் பேசுற சில வார்த்தைகள் மாலிக் இமாம் அவங்களே, நான் உங்க முன்னாடியும் சொல்ல முடியாது, இது மஸ்ஜிது நபவி, இங்கேயும் சொல்ல முடியாது. அந்த வார்த்தைகளை உங்க காதுக்கு நான் கொண்டு வரணும்னு விரும்பல. இவ்வளவு மோசமான கெட்ட வார்த்தை. நீங்க அதை கேட்டா தாங்க மாட்டீங்க, அந்த மாதிரி வார்த்தை. அப்ப பார்த்துட்டு ஒரு தண்ணி அடிச்ச உடனே இப்படி ஆகி போயிருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் சொன்னேன், என்னன்னு, அதாவது அக்பஹு ஷைஇன் தகல ஃபீ ஜௌஃபி இப்னி ஆதம அல் ஹம்ர். ஆதமுடைய மகனின் வயிற்றுக்குள்ள போற பொருள்லையே மதுவை விட மோசமான ஒண்ணு அல்லாஹ் படைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன அறியாம சொல்லிட்டு, மதுவை விட மோசமா மட்டும் ஏதாவது இருந்துச்சுன்னா என் மனைவி தலாக்கா போட்டோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அறியாம வாயில. பொதுவாக அந்த காலத்துல உள்ளவனுக்கு வாயில அது வரும். சூரியன் உதிச்சா தலாக்கு, சந்திரன் வந்தா தலாக்கு, காலையில விடிச்சா தலாக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இப்ப என் மனைவி தலாக்கான்னு கேட்டு வந்திருக்காரு. இவர் பதில் தெரியல. நாளைக்கு வா 3 நாள். பொதுவா மாலிக் இமாமுடைய
லாதிரி ஃபேமஸ்பாங்க. எனக்கு தெரியாதுங்கிறது தான் அவங்கள்ட்ட ஃபேமஸான விஷயம். எந்த சபையிலையும் கூச்சப்படாம சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பார்த்து சொல்றேன்னு 3 நாளைக்கு அப்புறம் அவர் வந்தார். அது சொன்னாம தலாக் ஆகாது. ஏன்னா மதுவை விட மோசமானது வட்டியினுடைய பணம். வட்டினா வாங்கிறதில்ல, வாங்கிறதோ கொடுக்கறதோ வட்டியோடு ஏதேனும் ஒரு தொடர்பும். காரணம், அந்த பாவத்தை தவிர வேற எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என் கூட போருக்கு வர்றியா, சண்டைக்கு வர்றியான்னு அல்லாஹ் கூப்பிடல. அதனால மதுவை விடவும் ஆதமுடைய மகனின் வயிற்றுக்குள்ள போறது மிக மோசமானது வட்டியினுடைய சம்பந்தப்பட்ட அறமான காசு மட்டும்தான். அதனால உன் மனைவி தலாக் ஆக மாட்டா போன்னு சொன்னாங்க. மாணவர்களே, ஒட்டுமொத்தமாக குர்ஆன்ல ஹதீஸ்ல உலகத்துல 2 இடத்துல மட்டும்தான் அல்லாஹ் கூட சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான். 2 இடம் தான். ஒரு இடம் பிடிவாதமா வட்டியோடு தொடர்பிலே இருப்பவன். தொடர்புனா கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்ம வட்டி கடன் எடுக்கிறதுன்னு அர்த்தம் மட்டுமல்ல. அதில் உங்களுக்கு தெரியும், வாங்குறவன், கொடுக்குறவன், எழுதுறவன், காட்டுறவன், கூட்டிட்டு போறவன், ஒரு 10 பேர்த்துக்கு எல்லா தொடர்பும் இருக்காது. ஒன்று இது. 2வது, மன் ஆதானி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். அல்லாஹ்வுடைய இறைநேசர்களான வலிமார்கள், இறைநேசர்கள்னு யாரு தெரியுதோ அந்த இறைநேசர்களை நோவினைப்படுத்த வேண்டாம். அப்படி ஒரு கால் அவர்களை நோவினைப்படுத்தினால் அவன் என்னோடு யுத்தத்துக்கு தயாராகட்டான். ஃபகத் பாரஸ்துஹு பில் ஹர்ப், ஹதீஸுடைய வார்த்தை. இறைநேசர்களோடு பகைத்தவன் என்னோடு போருக்கு வரட்டும். வட்டியை விடாமல் பிடிவாதமாக பிடித்திருப்பவன், வட்டி தொடர்புள்ளவன் என்னோடு போருக்கு வரட்டும். வட்டியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். சில பேர் அந்த மாதிரி ஹதீஸுகளை சொல்றத விரும்புறது இல்லை. இருந்தாலும் வருது ஹதீஸ்ல, வட்டிக்கு 70 வாசல் உண்டு. 70 வாசல், 70 கேட்டு சொல்லுது. வலிர்ரிபாஇ 70 அபுவாபன் ஐஸருஹா. நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தை, ஹதீஸுடைய வார்த்தை. 70 வாசல் அல்லது 70 வழிகள் உண்டு. 70லேயும் லேசானது சொந்த தாயோடு தவறு செய்வதற்கு சமமானது. இது லேசானதான். அப்படின்னா 70வது, அப்படின்னா இதுல ஹையஸ்ட், இதுல ரொம்ப அதிகமாக உள்ளது. பாலவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு விஷயத்தை கியாமத்து வரை ஹராமாக்கறான்னு சொன்னா அதனுடைய நல்லது கெட்டது சில நேரம் நமக்கு புரியும், சில நேரம் புரியாது. சில நேரம் அழகாக்கி காட்டிடும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. வட்டியை விட்டு தப்பிக்க முடியல. நாம சும்மா இருந்தாலும் இருக்கிறவங்களாம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவன் பேங்க்காரன் போன் பண்ணி கேட்கறான், வாங்கிக்கிறியான்னு. முதல்ல கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. இப்போலாம் என்னன்னா சும்மா பொது செஞ்சு தொப்பிய போறது கூட போன் வருது. என்ன, உங்களுக்கு 1 crore சேங்ஷன் ஆயிருக்கு, முன்ன யாரும் சேங்ஷன் பண்ண சொன்னா நான் எப்போ அப்ளிகேஷன் கொடுத்தேன், நாங்கள் உங்களுடைய சேலரி, உங்களுடைய ரெவென்யூ, நாங்கள் இது எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் 1 crore வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு என்ன சொல்ல முடியும்? ஃப்ரீயாக கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக உடைக்கும் வச்சிட வேண்டியதான். கூப்பிட்டு கேட்குறான். எல்லா இடத்துலையும் ஒரு வாகனத்துக்கு போனால் அங்கே இந்த முசீபத்து இருக்கு, வேற ஏதாவது போனால் முசீபத்து இருக்கு. போனால் என்னன்னா, இது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி லேஸ் ஆயிடுச்சு. என்ன லேஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ கெத்து, என் ஜோப்பில் 2 கிரெடிட் கார்டு இருக்குன்னு வைங்களேன். கெத்து கிரெடிட் கார்டு என்னது? கடன் கார்டு. ஒரு நேரத்தில் நான் கடனாளின்னு சொல்றதுக்கு வெக்கப்படணும், கேவலப்படணும். இப்போலாம் கெத்து, பூரா கடன் அட்டாது. 2 அட்டை வச்சிருக்கான், 3 அட்டை வச்சிருக்கான். இன்னொரு என்ன தெரியுமா, கிரெடிட் கார்டுங்கிறது வெறுமனே கடன் அட்டை மாத்திரம் இல்லை, அது வட்டியோடு சம்பந்தப்படுறது தானே. இல்லை நாமெல்லாம் கரெக்டாக கட்டிடுவோம். நீ கட்டுவ, ஆனா நான் கட்டலைன்னா இப்படி வட்டி கட்டுவேன்னு சைன் பண்றியா இல்லையா?
அந்த சைனிங் அத்தாரிட்டி அது அது என்னது? எனக்கு சும்மா கிரெடிட் கார்டு கொடுக்கறது இல்லை. என்கிட்ட என்ன சொல்றான், இந்த மாசம் 1ஆம் தேதிக்குள்ள நீ இத்தனை யூரோ கட்டணும்ன்றான். சரின்னு சொல்றேன். நான் கட்டலைன்னா என்ன ஆகும்? அந்த லிமிட்டை தாண்டும் போது எனக்கு அது வட்டி ஆகும். அப்படி ஆனா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போடுறோமா இல்லையா? அது வட்டி பத்திரத்துல உள்ள கையெழுத்தானே. இப்ப என்ன ஆக்கிட்டான்னா, இந்த கிரெடிட் கார்டு வச்சேன்னா அதுல வாங்கினா உனக்கு இந்த பொருள் விலை கம்மி, இல்ல நீ வெறும் நெட் கேஷா கொடுத்த இதா கொடுத்த அதா கொடுத்தனா விலை ஜாஸ்தி. வழிய கிரெடிட் கார்டுகள் திணிக்கப்படுகிறது. நான் கிரெடிட் கார்டு இல்லாம ஒரு பிசினஸ் என்னால பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு என்னை கொண்டு நிறுத்திட்டாங்க. நான் ஒரு பிசினஸ் பண்றேன், ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன். நான் என்னுடைய பினான்சியல் என்னுடைய பரிமாற்றங்கள் பூராமே பைனான்சியல் டிரான்சாக்சன்ஸ் அத்தனையுமே கூடுமான வரை கிரெடிட் கார்டுக்குள்ள கொண்டு வர்றான். ஒரு கிரெடிட் கார்டு கூட உலகத்தில் வட்டியை விட்டு தப்பவில்லை. சொல்ல வர்றது, வட்டியினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றேன். ஒரு நேரத்தில் கிரெடிட் கார்டுங்கிறதுலாம் அவமானம். ஏங்க, கடன் அட்டையை ஒருத்தர் ஜோப்பில் வச்சிருக்காருன்னு வைங்களேன். அட்டையா இருக்குது. அப்துல் காதர் ரூபாய்க்கு 1000 கொடுக்கணும், இவர் அபூபக்கர் ரூபாய்க்கு 1000 கொடுக்கணும், எல்லாம் 1000 ஜோப்பில் வச்சிருக்கேன். நான் ஊர்ல சுத்துறேன்னா நமக்கு பேர் என்ன தெரியுமா? வர மொல்ல பேர் என்ன தெரியுமா? மொல்லம்பாங்க. ஊர் பூரா கடன் வாங்கிட்டு சுத்துறான் ஒருத்தனா, அவனுக்கு கடங்காரன் வர்றான், மொல்ல வர்றான், ஊர் பூரா வாங்கினவன் அப்படின்னு பேரு. இன்னைக்கு அதே ஜம்முன்னு உள்ள வச்சுட்டு இந்த பேங்க் அந்த பேங்க் HDFC ICIC எல்லாம் கிரெடிட் கார்டு உங்களுக்குள்ள இருக்கு. கடன் பத்திரங்கள். சுருக்கமாக சொல்ல வந்தது, வட்டிக்கான வாசல்கள் விசாலமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தப்ப முடியாதுங்கிற ஒரு ஹதீஸ் அப்படி வருது. கியாமத்து நாள்ல நெருங்க தூசியாவது மேல படும், அப்படி ஒரு ஹதீஸ் வருது. தூசியாவது டைரக்டா வட்டி இல்லைன்னாலும் தூசியாவது மேல படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நான் சாம்பிளுக்கு தான் வட்டி ஒன்றை மட்டும் எடுத்து பேசுறேன் சொல்றேன். அத்தனை பாவமும் கொஞ்சம் அதன் கெட்டியா இருக்கிற தன்மையை சன்னமாக்கி விட்டாங்க. நல்ல ஒரு திட நிலையில இருந்த பாவத்தை எல்லாம் குடிச்சு லிக்விட் மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நமக்கு பத்தாததுக்கு எப்பவுமே நம்ம பக்கத்துல சில பேர் இருப்போம். அவர் அவ்வளோ வாங்கினார், நீ என்ன அவ்வளோ வாங்குற, அவர் அங்க பார்த்தீங்களா அது எவ்வளோன்னு. யாராவது நம்மளை விட பெரிய பெரிய பாவத்தை செய்யறவங்க எல்லாம் காட்டி நம்ம பாவத்தை சன்னமா காட்டுறதுக்கு ஆள் வந்திருக்கும். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நண்பர்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். என்னுடைய குரல் ஒத்துழைப்புல ஒரு அரை மணி நேரம் எப்படியாவது கஷ்டப்பட்டு பேசிடலாம் நினைச்சுதான் பேசினேன். நான் மீண்டும் துவக்கத்திலே சொன்னதை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். இந்த உலகத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ கியாமத்து வரை அது அசிங்கமான. நம்ம முஸ்லிம் அதுல சமரசமே செய்ய முடியாது. அடுத்தது, அல்லாஹ் எதையெல்லாம் ஹலால் என்று சொன்னானோ அது மட்டும்தான் கியாமத்து வரை அழகானது. அதை புறக்கணிக்கிறதுல ஒருபோதும் முஸ்லிம்கள் சமரசமாக முடியாது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தீயவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தது போல நமக்கு பாவத்தை அழகாக காட்டி விடாமல் பாவத்தை பெரிய பாவமாகவே நமக்கு காட்டி அதிலிருந்து நம்மை தூரமாக்கி வைப்பானாக. எதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதோ அந்த ஹலாலுகளை சரியாக புரிந்து ஹலாலை மாத்திரம் செய்வதற்குள்ள வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இம்மையிலும் வாழுகிற போதும் அல்லாஹுவை சந்திக்கிற போதும் பெரும் பாவங்கள் இல்லாமல் இறைவனை சந்திக்கிற நற்பேற்றை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.